மோடி பாணியில் தெரிக்கவிடும் அண்ணாமலை. சமீபத்தில் வெளிவந்த இந்தியன் 2 திரைப்படத்தில் தாத்தா வராரு கதறவிட போறாரு என்ற பாடல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அந்த பாடல் எழுதப்பட்டது என்னவோ கமலஹாசன் அவர்களுக்குத்தான். ஆனால் படத்தில் இந்தியன் தாத்தாவாக ஊழல்வாதிகளையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் கதறவிட்டுக் கொண்டிருப்பார் கமலஹாசன். ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திமுக கட்சி அலுவலகத்தில் கதறிக் கொண்டிருக்கிறார் என்று மீம்ஸ்கள் பரந்த வண்ணம் இருந்தன. ஆனால் உண்மையில் மோடி அவர்கள்தான் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை கதறவிட்டு கொண்டிருந்தார். அப்பா என்ன அடி! எல்லாமே ஊமகுத்தால இருக்கு. முதல் நாள் ராகுல் காந்தி மனப்பாடம் செய்து வைத்திருந்ததை அச்சு பிசகாமல் ஒப்பித்துக் கொண்டிருக்கும் போது மோடி அமைதி காக்க, சரி ஏதோ முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைத்திருக்கிறதே, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று தான் மோடி அவர்கள் அமைதியாக இருந்தார் என்பது அப்போது அவர்களுக்கு புரியவில்லை. ராகுல் காந்தி பேசும்போது கொஞ்சம் ஓவராக போகும்போதெல்லாம் ஆங்காங்கே கடிவாளம் போட்டு இழுத்து பிடிக்க வேண்டியதாக இருந்தது. பாராளுமன்றத்திற்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறதல்லவா? உடனே நம்ம ஊர்ல பாதி பேரு அவங்க இஷ்டத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி ஏதோ உலக சாதனையே பண்ணிட்டது போலவும், அவர் பேசுவதை கேட்க முடியாமல் மோடி திணறிக் கொண்டிருந்ததை போலவும் இவர்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் டிசம்பர் மாதம் புயலை சந்திக்கிறோமே, அப்படி புயல் வரும்போதெல்லாம் அதற்கு முன்பு மிகப்பெரிய அமைதி ஒன்று இருக்கும் என்பதை எல்லோருமே மறந்துவிட்டார்கள். அடுத்த நாள் மோடி ஒரு சூறாவளி காற்றை போல விளாசி தள்ளுவதற்காகத்தான் அந்த அமைதியை காத்து கொண்டிருந்தார் என்று பாவம் எதிர்க்கட்சிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. மனுஷன் பேச ஆரம்பிச்சவுடன் பிடிச்சாங்களே ஒரு ஓட்டம். உசைன் போல்ட் தோத்துடுவார் போங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நங்கு நங்கு என்று தலையில் ஆணியை வச்சு இறக்குவது போல நச்சென்று இறங்கி அடித்தார் மோடி. வாரிசு திரைப்பட ஆடியோ லான்ச்சில் ஃபைட் சீன் வேணுமா ஃபைட் இருக்கு, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கு என்று பேசியதை போல நேற்று மோடியின் பேச்சை பற்றி நாம பேசலாம். காமெடி வேணுமா காமெடி இருக்கு, அதிரடி வேணுமா அதிரடி இருக்கு, எதிர்க்கட்சிகளை பறந்து பறந்து அடிக்கணுமா அதுக்கு மேலே பாய்ந்து பாய்ந்து அடிச்சிடலாம் என்று முடிவு செய்துவிட்டார் மோடி. அக்னிபாத் திட்டத்தை பற்றி பேச வேண்டும் என்று உருண்டு புரண்டார் ராகுல். சரி, நீங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதை பற்றி பேசலாம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் எழுந்தால் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளும் கூச்சலிடுறாங்க. இத்தனைக்கும் அக்னிபாத் திட்டத்தை பற்றிய ஒரு கேவலமான பொய்யை பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருந்தார் ராகுல். அக்னிபாத் திட்டத்தில் சேரும் வீரர்களுக்கு ஒருவேளை வீர மரணம் ஏற்பட்டால் அவர்களுக்கு எந்த இழப்பீடும் வழங்கப்படுவதில்லை என்று ராகுல் காந்தி கூறியது ஒரு வடிகட்டின பச்சை பொய் என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்திய இராணுவத்தின் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வீர மரணம் அடைந்த ஒருவருக்கு 98 லட்சம் ரூபாய்க்கும் வரை இழப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 67 லட்சம் வரை இன்னும் நிலுவைத் தொகை பாக்கி இருக்கிறது. ஆவணங்களை சரிபார்த்து முடித்த பிறகு அதுவும் செலுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்திருந்தார்கள். அதாவது அக்னிபாத் திட்டத்தில் சேர்ந்தவர்கள் ஒருவேளை வீர மரணம் அடைந்தால் ரூபாய் 1 கோடி வரை அவர்கள் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது என்ற உண்மை இதன் மூலம் நிரூபணமாகி உள்ளது. இதிலிருந்து ராகுல் காந்தி கொஞ்சம் கூட பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் பச்சை பொய்களை பாராளுமன்றத்தில் டிசைனாக ரகமாக பேசுவதற்கு தயங்குவதில்லை என்பது மட்டும் நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதாரம் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பாராளுமன்றத்தில் பேசிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரா? இல்லை, ஆதாரம் இல்லாத விஷயங்களை பாராளுமன்றத்தில் பேசி இந்தியர்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக இராணுவத்தில் பணியாற்றுபவர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று ராகுலை யாராவது வழி நடத்துகிறார்களா என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. மணிப்பூர் பற்றி பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டு கொண்டிருக்க, சரிப்பா உங்களுக்கு மணிப்பூர் பற்றி தானே பேச வேண்டும் என்று மோடி அவர்கள் அதை பற்றி பேசத் தொடங்கினால் அதுவரை போட்டு கேட்டுக்கொண்டிருந்த கூச்சலை 2 மடங்காக அதிகரிக்கிறார்கள். அப்படியென்றால் என்ன அர்த்தம்? இவர்கள் போடும் கூச்சல் மட்டும்தான் வெளி உலகிற்கு தெரிய வேண்டும் என்றும், பிரதமர் இவர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கும் விதமாக பதில் சொல்வதெல்லாம் வெளியில் யாருக்கும் கேட்டுவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் மோடி என்ன லேசுப்பட்டவரா? 2 மணி நேரத்திற்கும் மேலாக நின்று கொண்டு எதிர்க்கட்சிகளை சரமாரியாக விளாசி தள்ளினார். இந்த வயதிலும் மோடி அவர்களுடைய எனர்ஜி வேற லெவல். மணிப்பூரில் பிரச்சனைகள் எல்லாம் எப்படி கட்டுக்குள் வருகிறது என்பதை பற்றியும், அங்குள்ள இயல்பு நிலை திரும்புவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் மோடி விலாவரியாக பேசும்போது எதிர்க்கட்சிகள் அதை கவனிக்கும் மனநிலையிலேயே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் நாளில் ராகுல் காந்தி கேள்வி கேட்டதை பார்த்து ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தவர்கள் கூட, என்னங்க இவங்க மோடி பேசும்போது அவரை பேசவே விட மாட்டேங்கிறாங்களே, அப்ப இவங்களோட உண்மையான நோக்கம் பதிலை கேட்டு பெற வேண்டும் என்பதில்லையா என்று சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம ஊர் எம்பிக்கள் எல்லாம் பெரிய லா பாயிண்ட் பேசுவதாக நினைத்து கொண்டு
வாங்கி கட்டி கொண்டது தான் மிச்சம். நீட் விவகாரம் என்று கொதித்து கொண்டிருந்தவர்கள், சரிப்பா உங்கள் ஊரில் கள்ளச்சாராயம் எல்லாம் தாராளமாக புழங்குதாமே என்ற ரீதியில் கேள்வி கேட்டதற்கு இவர்களிடம் பதிலே இல்லை. நீட் என்று உருட்டினார்கள். சும்மா ஒரு வார்த்தை 2G என்று சொன்ன உடனேயே ஐயையோ அதெல்லாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு, அதை பற்றியெல்லாம் நாம் பேசக்கூடாது என்ற லா பாயிண்டை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள், அப்படி பார்த்தால் நீட் தேர்வு விவகாரம் கூட நீதிமன்றத்தில் தானே நிலுவையில் இருக்கிறது, அப்போ அது மட்டும் பேசலாமா என்று லாக் செய்தவுடன், தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோமே, பேசாம கேன்டீனுக்கே கிளம்பி விடலாமா என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கும். இறுதியாக மோடி அவர்கள் ரஜினி ஸ்டைலில் ஒரு குட்டி கதை சொன்னது தான் ஹைலைட்டே. ஒரு மாணவன் பரீட்சையில் 99 மார்க் வாங்கிவிட்டோம் என்று குஷியில் துள்ளி குதித்து கொண்டிருந்தானாம். எந்த அளவுக்கு குஷி என்றால் அனைவருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடும் மனநிலையில் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தானாம். ஒரு டீச்சர், எதுக்குடா இப்படி கொண்டாடுற என்று கேட்டதற்கு, நான் தான் பரீட்சையில் 99 மார்க் வாங்கிவிட்டேனே, அதற்காகத்தான் கொண்டாடுகிறேன் என்று கூறினானாம். அதற்கு அந்த டீச்சரோ, எப்பா நீ 99 மார்க் வாங்கினது என்னவோ உண்மைதான், ஆனால் நீ 100க்கு 99 மார்க் ஒன்றும் வாங்கலை, 543க்கு 99 மார்க்கு வாங்கியிருக்க. நியாயப்படி நீ ஃபெயிலு என்ற ரீதியில் ஒரு குட்டி கதையை மோடி சொன்னவுடன் அவையில் பலத்த ஆரவாரம் எழுந்தது. அது அடங்க பல நேரம் பிடித்தது. ஆஹா சூனாப்பானா, உன்னோட அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துவிடும் போல இருக்கியடா என்று உஷாராகி கொண்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரேடியாக ஓட்டம் பிடித்தார்கள். மோடி பேசி கொண்டிருக்கும் போதே அநேகமாக கேன்டீனில் சூடாக பஜ்ஜி போட்டு கொண்டிருப்பார்கள். அப்போதே கமகம என்று வாசனை வேற வந்திருக்கும். அதனால் அவசரமாக எதிர்க்கட்சிகள் அநேகமாக ஓடி இருக்கக்கூடும் என்று சமூக வலைத்தளங்களில் கிண்டல்கள் கொட்டி கிடக்கின்றது. முதல் நாள் ராகுல் காந்திக்கு ஃபயர் விட்டவர்கள் எல்லாம் அடுத்த நாள் ஆள் அரவமின்றி கமுக்கமாக இருந்தாங்க. நம்ம ஊரில் அண்ணாமலை நம்மளை வச்சு செய்கிறாருன்னு ஒரு 2 நாளாக வட இந்தியா அரசியல் பக்கம் குத்த வச்சு உட்காரலாம்னு நினைத்து கொண்டு இருந்தவர்களுக்கு அண்ணாமலையாவது கொஞ்சம் கருணை காட்டி அடிக்கிறாரு, இந்த மோடி என்னடானா இரக்கமே இல்லாமல் நம்மளை போட்டு வெளுத்து வாங்குறார் என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சும்மாவா என்ன, அண்ணாமலை உங்களுக்கெல்லாம் அதிகம், ஏதோ பாவ புண்ணியம் பார்த்து உங்களை லேசாக டீல் பண்ணுறாரு. இதே நினப்பில் போய் மோடி கிட்ட வாயை கொடுத்து கண்ணா பின்னான்னு வாங்கி கட்டிக்காதீங்க.